ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீஸ்ட் ரெசிபீஸ். இந்த வெயில் காலத்தில் ஜில்லுன்னு ரொம்பவும் குளுன்னு ஐஸ் சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். அதுலேயும் பால் ஐஸ்னால் எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிக்குங்க. சரி, நம்ம வீட்டிலேயே ரொம்ப சூப்பரான அசத்தலான முறையில் ஈஸியாக பால் ஐஸ் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். 2 கப் அளவிற்கு உண்டான நல்ல திக்கு பாலை இந்த பாத்திரத்தில் நான் எடுத்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு காய வச்சுக்கிட்டு இருக்கேங்க. அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவிற்கு உண்டான பாலை எடுத்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டேன். இது கூட 2 ஸ்பூன் அளவிற்கு உண்டான சோள மாவு எடுத்து இதையும் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பால் நல்லா சூடாயிருச்சுங்க. இந்த ஏடு படியாமல் நம்ம அப்பப்போ கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பால் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி கொதி வந்த உடனேயே நம்ம ஏற்கனவே கரைத்து வைத்த சோளமாவு கரைசலை இது கூட சேர்த்துக்கணும். இப்போ திரும்பவும் கலக்கி விட்டுறலாம். இப்போ பால் நல்லா கெட்டியாயிட்டே வருதுங்க. இந்த நேரத்தில் 1/4 கப் அளவிற்கு உண்டான சீனியை எடுத்து அதையும் இந்த பால் கூட நான் சேர்த்துக்கிட்டேன். திரும்பவும் நல்லா கலக்கி விட்டுடலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பால் நல்லா கெட்டியாகி கிரீமி பதமாக நம்மளுக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் செஞ்சு இந்த பாலை நம்ம குளிர வச்சிடலாம். அடுத்ததாக வீட்டில் நான் 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாப்சில்ஸ் கப்பு இருந்ததுன்னா இதையும் இது இருக்கிறதுனால நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். பாப்சில்ஸ் கப்பு இல்லாதவங்க பிரச்சனை கிடையாது, இந்த மாதிரி டம்ளர்லேயே ஊற்றி வைக்கலாம். இதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டம்ளரில் இப்போ நான் ஊற்றிக்கிட்டேன். அடுத்ததாக இந்த பாப்சில்ஸ் கப்லேயும் நான் ஊற்றிக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே கவர் நல்லா டைட்டாக நம்ம மூடி வச்சிடணும். பாப்சில்ஸ்க்கு அந்த ஸ்டிக் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக மூடி வச்சிடுறோம். டம்ளரில் நம்மளுக்கு ஒரு வீட்டில் ஸ்டிக்கு இருந்ததுன்னா ஸ்டிக்கு போடுங்க. என்கிட்ட அந்த ஸ்டிக்கு இல்லாததுனால நான் வீட்டில் இருக்கக்கூடிய சில்வர் ஸ்பூனையே நான் அதில் சேர்த்துக்கிட்டேங்க. சில்வர் ஸ்பூனை இதில் நான் வச்சுக்கிட்டேன். இதுவே நல்லாயிருக்கும். ஆனால் சில்வர் ஸ்பூனை வைக்கிறப்போ இந்த மாதிரி சாஞ்சு தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வைப்போம். ஃப்ரீசரில் எடுத்து வச்ச 1 ஹவருக்கு அப்புறம் திரும்பவும் நம்ம இந்த மாதிரி நேராக எடுத்து விட்டுறணுங்க. இப்போ அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணி நான் இந்த டம்ளரையும் பாப்சில்ஸ் கப்பு எல்லாத்தையுமே ஒரு 5 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் நான் வச்சு எடுக்க போகிறேன். இப்போது 5 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இந்த பாப்சில்ஸ் கப்பு எல்லாத்தையுமே இந்த மாதிரி தண்ணியில் போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் தண்ணியில் போட்டால் போதுங்க. எல்லாமே நல்லா குளிர்ச்சி அடைஞ்சிடும். சூப்பராக இருக்கும். எடுக்கிறப்ப நல்லா நம்மளுக்கு மெல்ட் ஆகாமல் வரும். இப்போ பாருங்கள், சூப்பரான பால் ஐஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. நல்ல க்ரீமி பதமாக ரொம்ப டேஸ்டியான முறையில் பால் ஐஸ் நம்ம வீட்டிலேயே ஈஸியான முறையில் தயார் பண்ணியாச்சு. உண்மையிலேயே குழந்தைங்க எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன் நம்மளுக்கே இந்த வெயிலுக்கு ஏதாவது ஜில்லுன்னு சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி வீட்டிலேயே நம்ம அழகாக பால் ஐஸ் செஞ்சு சாப்பிட்லாங்க. அடுத்ததாக இந்த டம்ளரில் இருக்கக்கூடியதையும் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சு எடுத்த உடனேயே ரொம்பவும் சூப்பரான முறையில் அழகான பால் ஐஸ் நம்மளுக்கு ரெடியாகி வந்துருச்சு. நான் ஸ்பூனை தான் வச்சுருக்கேன். ஸ்பூன்லேயே பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. குச்சி இல்லைன்னா கவலைப்பட வேணாம். ஸ்டிக் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்பூனில் வச்சே சாப்பிட்டுக்கலாம். இப்போது சூப்பரான முறையில் அசத்தலான முறையில் ஈஸியான முறையில் டேஸ்டியான பால் ஐஸ் நம்மளுக்கு வீட்டிலேயே ஈஸியான முறையில் ரெடி பண்ணிட்டோங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.